உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். எனது அருமை நேயர்களே, இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 2026 வருஷம். தமிழ் வருடத்தில் இது பராபவ வருடம், சித்திரை மாதம் 2ஆம் நாள், புதன்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் மத்தியானம் 1 மணி 27 நிமிஷம் வரைக்கும் பயணம் பண்றார். இன்னைக்கு பிரதோஷம். மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் ராசியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த நாளில் சூரிய பகவானும் இருக்கார், சுக்கிர பகவானும் இருக்கார். கல்யாண செய்தி ஒன்று தேடி வரும் குடும்பத்தில். இந்த புதன் பகவான் இருக்காரே, 3-12 கூடியவர்கள் பரிவர்த்தனை, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவாள். சில பேர் என்ன பண்ணியிருப்பா, பயணத்துக்கு ஒரு திட்டம் போட்டு இந்த திட்டத்தை மாற்றுவா. இப்போ ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டு இன்னைக்கு கொடுத்த விவரங்கள் திருப்தியாக இல்லை, இது ஏதோ ஒரு காரணத்தால் அந்த ஒப்பந்தத்தை மாற்றுவாள். இப்போ சில பேர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மாற்றுங்கிற எண்ணம் இன்னைக்கு வரும். நல்ல நாள். ரிஷபராசி என்பர்களே, இன்னைக்கு பிரதோஷம். ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம். இன்னைக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். சிவபெருமானுடைய நாமங்களை சொல்ல சொல்ல வாழ்க்கையில் உயர்வு வரும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்கள் பண்ணினாலும் ருத்ரம் சமகம், இது ரெண்டும் முக்கியம். ருத்ரம் சமகம் சொல்ல சொல்ல பாவங்கள் விலகும். தொழில் நிமித்தமாவோ ஏதோ ஒரு காரணத்தால் பாவம் பண்ணிட்டோம் தோன்றது, ருத்ரம் சமகம் பாராயணம் பண்ணணும், அந்த தோஷங்கள் விலகும். இல்லை எங்கேயாவது பாராயணம் நடந்தால் காது கொடுத்து கேட்கணும். அதனால தான் நம்ம வீடுகளில் விசேஷங்கள் நடக்கும்போது முதல்ல அந்த ருத்ரம் சமகம் பாராயணம்லாம் இருக்குது. சஷ்டியத்தை பூர்த்தியாக நிறைய ருத்ரம் சமகம் பாராயணம் பண்ணுங்கிற எல்லாம் அப்படி முதல் நாளைக்கு பண்ணுறா. அது விசேஷத்துக்கு காரணம் அதுதான். ரிஷபராசிக்காரர்களுக்கு தன லாபம் உண்டு, உத்தியோக லாபம் உண்டு. மிதுனராசி என்பர்களே, இந்த நாள் நல்ல காசு பணம் வருமானம் வரும். தொழில் முயற்சி ஒன்று பண்ணுறல், அதில் வெற்றி கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போறார் பாருங்க, ரொம்ப விசேஷம். சிந்தனை பண்ணி செயல்படுவள். வெளி உலகத்தில் பேரும் புகழும் கிடைக்கும். பிஸ்னஸ் லாபமாக இருக்கும். கடகராசி என்பர்களே, காலையில் நேரத்தில் பொறுமையாக இருக்கணும், மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும். யாரையும் எதுக்கும் நிர்பந்தம் பண்ண வேண்டாம். இன்னைக்கு அடுத்தவா விஷயத்தில் தலையிடப்படாது. அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் இன்னைக்கு பார்த்துக்கணும். பயணங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சிம்மராசி என்பர்களே, இன்னைக்கு காலை பொழுது யோகமான பொழுது, நிறைய நன்மைகள் நடக்கும். மத்தியானத்துக்கு மேலே அமைதியாயிடணும். பயணங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் மத்தியான நேரம், சாயந்தர நேரம் எச்சரிக்கையாக இருக்கணும். ராத்திரி நேரத்து பயணத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது கூட நன்மையை தரும். தன லாபம் மிகுந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள், வேலை விஷயங்கள் நடக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். நல்ல தனலாபம் கிடைக்கக்கூடிய நாள். வேலை பார்க்குற இடத்துல சிலருக்கு சில நெருக்கடி இருக்கும். அதே நேரத்தில் சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. சிலருக்கு சகோதரரோட கருத்து மாறுபாடு வரும். இன்னைக்கு துலாம் ராசி என்பர்களே, நிறைந்த நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். பண வருமானம் பெருகும். தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். இந்த தெய்வ அனுக்கிரகம் கிடைச்சா பொறுமை வாழ்க்கையில் வேற என்ன வேணும்? கல்யாண செய்தி வரும். உடம்புல இருந்த வியாதி ஒன்று விலகிறது. அந்த செய்தி உங்கள் மனசுக்கு சந்தோஷம் தரும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த குரு பகவான் எப்படிப்பட்டவர்னா, நமக்கு தன பஞ்சமாதிபதி. அவர் அஷ்டமத்தில் இருக்கார். இன்னைக்கு நல்ல தன லாபம் இருக்கும். திடீர் பண வருமானம் சிலருக்கு வரும். இந்த செயற்கை முறை கருத்தரித்தல்ல சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நண்பர்களால் சில சோதனைகள் உண்டாகும். அதில் கவனமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு புதுசாக வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம். புது காரு, புது வீடு, கலக்கர சந்துரு அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். நண்பர்களால் நல்ல உதவி இருக்கும். குடும்பத்தில் கல்யாண செய்தி கூடி வரக்கூடிய யோகம்
உண்டு. மகர ராசி அன்பர்களே, 3ஆம் இடத்துல சந்திர பகவான் 3ஆம் இடத்தை நோக்கி போறார். எண்ணிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி அடையும். தொழில் முயற்சிகள் வெற்றி அடையும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிறது. கும்பராசி அன்பர்களே, ஜென்மத்தில் சந்திரன் இருக்கார். இன்னைக்கு ஒரு பரபரப்பு, படபடப்பு, ஒரு டென்ஷன் இருக்கும். சிலருக்கு சில ஹெல்த் இஷ்யூ இருக்கும். நாவடக்கம் இருந்தால் போதும். வருமானம் நல்லா வரும். குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் நிறைய உண்டு. பிஸ்னஸ் லாபம் உண்டு. மீனராசி அன்பர்களே, இதனால குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். சந்திர பகவான் நம்ம ராசியை பார்த்து வரார். எஜுகேஷன் முன்னேற்றகரமாக இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வரும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக முக்கிய முடிவு ஒன்று இன்னைக்கு எடுப்பள். வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி பலர் கிடைக்கும். நல்ல நாள் அன்பர்களே. நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போம். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.